2013 ஜூலை மாதம் 3ஆம் தேதி முதலே திருச்சபைக்கு போனேன். நான் 2013 என் மனைவி சொன்னதுனால நான் திருச்சபைக்கு போனேன். அதுக்கப்புறம் திருச்சபைக்கு போக ஆரம்பித்தோம். எங்களை ரொம்ப லவ் பண்ணாங்க, திருச்சபை மக்களும் லவ் பண்ணாங்க, திருச்சபை ஊழியரும் அவ்வளோ லவ் பண்ணாங்க, அவ்வளோ ரெஸ்பான்ஸ் எடுத்தாங்க. உண்மையில் நான் குறையே சொல்ல மாட்டேன். 2015 மார்ச் மாதம் இயேசுதான் தெய்வம் என்பதை அறிந்தேன். அது வரைக்குமே அற்புதத்துக்காக, விடுதலைக்காக, சுகத்துக்காக தான் சபைக்கு போனேன். அதுக்கு முன்னாடி என் வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா, அடிமைத்தனம், போதை அடிமைத்தனம். சரக்கடிப்பேன், சிகரெட் பிடிப்பேன், ஆன்ஸ் போடுவேன், மாவா போடுவேன், கஞ்சா அடிப்பேன், இப்படி பல விதமான ட்ரக்ஸ் அடிமைத்தனம், போதை அடிமைத்தனம். ரெண்டாவது ரவுடிசம், பயங்கரமான கட்ட பஞ்சாயத்து, அடிதடி, அடம்ப்ட், கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேன் யாரையுமே. பயங்கரமான திமிரு பிடிச்சவன், பயங்கர சண்டைகளை போட்டிருக்கேன், பல விதமான காரியங்கள் ஈடுபட்டிருக்கேன், கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, அப்படி இருந்தேன். அடுத்து கடன், பயங்கரமான கடன் பிரச்சனை, வியாதி. அப்பேற்பட்ட வாழ்க்கையில எல்லாம் மாறணும்னு சொல்லிட்டு இயேசு தேட போனோம். 2013 ஃபர்ஸ்ட் என் மனைவி சொன்னா. அதான் 2015 மார்ச் மாசத்துல இயேசுதான் தெய்வம் என்பதை அறிந்தேன். ஜனவரி மாதம் எல்லாரும் புஷ் பண்ணாங்க ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு. எல்லாரும் என்ன பண்ணாங்க? புஷ் பண்ணாங்க ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு. நான் சொன்னேன், எனக்கு தெரியும், வெயிட் பண்ணுங்க. அப்போ மார்ச் மாதத்துல இயேசு தெய்வம் என்பதை அறிஞ்சிட்டேன். அது வரைக்கும் ஏதாவது நன்மை கிடைக்குமான்னு தான் சபைக்கு போனேன். அப்புறம் இயேசுதான் தெய்வம் என்று தெரிந்த பிறகு 2015 மே மாதம் 21ஆம் தேதி நானே மனைவியும் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டோம். என்னுடைய குடும்பம், என்னுடைய நண்பர்கள், நெருங்கினவர்கள், சொந்தங்கள் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க? எங்களை ஒதுக்கிட்டாங்க. எப்போ ஞானஸ்தானம் எடுத்தோம்? நல்லா கவனிங்க. வாழ்க்கை மாறணும்னு ஆசைப்படுறீங்களா? இன்னைக்கு என் வாழ்க்கையை மாற்றினவரை குறித்து உங்களுக்கு சாட்சி சொல்றேன். எப்போ ஞானஸ்தானம் எடுத்தோமோ அன்னிலிருந்து நான், என் மனைவி, சின்ன பிள்ளைங்க, ஏசப்பா உம்மை நாங்கள் அதிகமாக அறிய விருப்பப்படுகிறோம் என்ற தீர்மானத்தை எடுத்து எல்லாத்தையும் கட் பண்ணோம். எல்லாத்தையும் என்ன பண்ணோம்? குடிகாரருடைய பழக்க வழக்கங்கள் வேண்டாம், அரசியல் பழக்க வழக்கங்கள் வேண்டாம், அடிதடி பழக்க வழக்கங்கள் வேண்டாம். எந்த கல்யாணமாக இருக்கட்டும், பிறந்தநாளாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், பார்ட்டியாக இருக்கட்டும், எந்த ட்ராவலாக இருக்கட்டும், எல்லாத்தையும் என்ன பண்ணோம்? கட் பண்ணோம். சபையில் என்னெல்லாம் கூட்டம் நடக்குதோ அந்த கூட்டத்தை நாங்கள் அட்டன் பண்ணி இயேசுவை அதிகம் அறியணும். அவ்வளோதான் மேட்ரு, வேற ஒன்றும் கிடையாது. இயேசுவை, ஏன்னா 14 வருஷம் சபரிமலைக்கு போட்டேன்ல, சிலை தான். பல வருஷம் ஆடை வெட்டி பக்தி செஞ்சோம்ல, வீண் தான். பல தெய்வங்கள், பல மலை, எல்லாம் வீண் தெரிஞ்சு. இப்போ இயேசு தான் தெய்வம் என்று அறிஞ்சிட்டேன். இயேசுதான். அப்போ அவர் இன்னும் என்ன பண்ணோம்? அறியணும். ஒவ்வொரு நாளும் நடக்கிற திருச்சபையில் எல்லா கூட்டத்திலும் எங்க குடும்பம் முதல்ல இருக்கும். நாங்கள் ஒரு டைம் டேபிள் போட்டுக்கணும். டைம் டேபிள், காலையில் 5 மணிக்கு ஒரு ஜபம், தனிப்பட்ட ஜபம், குடும்ப ஜபம். அடுத்தது என் பிள்ளைகளை ஒழுங்குபட்டு ஸ்கூலை விட்டு வந்துடணும். அடுத்தது நான் ஒழுங்காகி குடும்ப ஜபம் பண்ணிட்டு ஆஃபீஸ் போயிடணும். கரெக்டாக 9:30 மணிக்கு ஆஃபீஸில் இருப்பேன். 6 மணிக்கு முடியும். 6:20 வீட்டில் இருப்பேன். 6 நடிப்பேன், வந்துடுவாங்க. புலிது பாக்கத்தில் ராயப்பேட்டை ஐசோஸ்க்கு 7 மணிக்கெலாம் நாங்கள் அங்கே இருப்போம். 7 மணிக்கு. ஒரு மாதம் 2 மாதத்துல சர்ச்சுடைய சாவி எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் தான் வரோம், யாரும் வர மாட்டோம், நாங்கள் தான் இருப்போம். நாங்கள் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்போம் பார்க்கிங்கில். சர்ச்சு சாவி அங்கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் தான் சர்ச்சை ஓப்பன் என்ன பண்ணுவோம்? ஜபம் பண்ணுவோம்.
அடுத்த 3 மாசத்துல ஒரு திருச்சபையை பிரான்ச் ஓபன் பண்ணோம், போங்க தேடுங்க அப்படின்னாங்க. நான், சாமுவேல், ஸ்டீஃபன், ஆகாயின்னு சொல்றது 4 பேர் தான் போனோம். பார்த்துட்டோம், இடம் பார்த்துட்டோம், மொட்டை மாடி. அதை சொல்லிட்டோம், பேசிட்டு எல்லாம் முடிஞ்சிச்சு, அது வேலை ஆரம்பிக்கிறோம். அந்த ரெஸ்பான்ஸ் என்கிட்ட கொடுத்துட்டாரு. 1.5 லட்ச ரூபாய் காசு என்கிட்ட கொடுத்துட்டாரு. நாங்கள் பயங்கரமான கடன் பிரச்சனையில், பயங்கரமான தேவையில் இருந்தோம். அந்த சபைக்கு நான் ஆஃபீஸ் போயிடுவோம், நீட்டாக டிப்டாப் ஆஃபீஸ் போயிடுவோம். எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஆஃபீஸ் செட் பண்ணிட்டு 11 இல்லை 12 மணிக்கு நானும் வந்துடுவேன், சாமுவேல் பிரதர் வந்துடுவார், ஸ்டீஃபன் வந்துடுவான். வந்துட்டு சாட்சி மாடினு கீழே இந்த மண்ணு தூக்குவோம், செங்கல் தூக்குவோம், சிமெண்ட் மூடு தூக்குவோம், பெயிண்ட் அடிப்போம், எல்லாமே பண்ணுவோம். சபையை கட்டி முடிச்சு பிரதிஷ்டியும் பண்ணியாச்சு. செப்டம்பர் 6ஆம் தேதி ஒரு ஞாயிறு ஆராதனையில் ஊழியக்கார் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் உங்களை அபிஷேகம் பண்ண சொல்றாரு ஊழியத்துக்காக, மேனேஜர் ஊழியத்துக்காக சொல்லி அபிஷேகம் பண்ணிட்டாங்க. ரட்சிக்கப்பட்டது மே 15, ஊழிய அபிஷேகத்துக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டது செப்டம்பர் 6ஆம் தேதி. மார்ச் 21, மே 21, ஜூன் 21, ஜூலை 21, ஆகஸ்ட் 21, செப்டம்பர் 6. 4 மாசம் கூட ஃபுல் ஆகல. எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியும், இயேசுதான் தெய்வம். அவர் சொன்ன வார்த்தை ஆவியானவர் காண்பிச்சாரு, உங்களை அழைக்கிறாரு, அபிஷேகம். அந்த வார்த்தையை விசுவாசிச்சோம், அதை நம்பணும். அப்ப அவர் அழைச்சா அவர் தானே நடத்தணும், இல்ல அவர் அழைச்சான்னு அவர் தான் நடத்தணும். அர்ப்பணிச்சு செய்ய ஆரம்பிச்சோம். எல்லாரும் விரோதமானாங்க. நாங்க நேரத்துக்கு போறது யாருக்கும் பிடிக்கல. நாங்க உண்மையா ஊழியம் ரெஸ்பான்சிபிலிட்டி செய்யறதும் யாருக்கும் பிடிக்கல. கடைசியில் என்ன, ஆவியானவர் அழைக்கிறாரு, உன்னை அபிஷேகம் பண்ண சொல்றாரு, அப்படி சொன்னவருக்கும் அபிஷேகம் பண்ணவருக்கும் பிடிக்கல. அதே 2015 டிசம்பர் 27ஆம் தேதி எங்க அப்பா இறந்துடுறாரு. ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆராதனை, சாயந்தரம் ஆராதனை, நிறைய இருக்கு, சாட்சி சொல்றேன் உங்களுக்கு. நன்றியுள்ள இருதயம்னா என்ன? நாங்க சனிக்கிழமை நைட்டே போயிடுவோம் சபைக்கு, நானே, என் மனைவி, 2 பெண் பிள்ளைங்க. சனிக்கிழமை திருப்பி வாசம் முடிச்சுட்டு நைட் சர்ச்சில் தூங்கிட்டு காலையில் 5 மணிக்கு சர்ச்சில் கிளீன் பண்ணிட்டு பாத்ரூம் தான் கழுவேன். எல்லாம் கழுவி முடிச்சுட்டு நாங்கள் ரெடி ஆகிட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். சர்ச்சில் தான் இருப்போம். சனிக்கிழமை நைட்டு போயிட்டா தரையில் தான் படுப்போம். தரையில் தான் 2 பெட்ஷீட் எடுத்து போவோம், அவ்வளோதான். தரையில் தான் படுப்போம். அதோட ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் ஊழியம் முடிச்சு நைட்டு தான் திரும்புவோம் வீட்டுக்கு. எங்கள் அப்பாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டேன், சீரியஸ் கொண்டு போகிறாங்க. அவர் ஊழியக்கார் சொல்றாரு, 6 வருஷம் உங்கள் அப்பாவுக்கு ஆயுஷ் நாள் இருக்குன்னு சொன்னார். இல்லை ஜெபி, நான் போயிட்டேன். எங்கள் அப்பாவுடைய சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருந்தது. ஜபம் பண்ணேன், ஏசாப்படி சித்துக்கப்படி ஜபம் பண்ணேன். எங்கள் அப்பா இறந்துட்டார். 27ஆம் தேதி நைட் இறந்துட்டார். 28ஆம் தேதி அவருக்கு அடக்கம் பண்ணுகிற காரியங்களை பார்க்கணும். 31ஆம் தேதி நைட்டு நியூ இயர் சர்வீஸ் முடிஞ்சு 1ஆம் தேதி கிட்டத்தட்ட 20 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறோம். TWR கூவத்தூரில், பாண்டிச்சேரிக்கு முன்னாடி. அது எல்லா ஊழியமும் ரெஸ்பான்ஸ் நடந்து தான். கிறிஸ்மஸ் முடிஞ்சது. அடுத்தது 31st நைட்டு ஷெட்யூல் போடணும். அப்புறம் 1ஆம் தேதி அங்கே போகணும். எல்லாம் நிறைய ப்ரோக்ராம், நிறைய ஊழியங்கள், நிறைய ப்ரிப்பரேஷன் நிறைய இருக்கு. எங்கள் அப்பா இறந்துட்டாரு. நான் கடைசி போல கொல்லி போகணும்னு எல்லாரும் பேசுகிறாங்க. ஊழியக்காரர் வந்தார், ஊழியக்காரம்மா வந்தாங்க, எங்களை உட்கார வச்சு சொன்னாங்க, பா தம்பி, இந்த மாதிரி பைபிளில் அவங்க பண்ணுன்னு சொல்ல, பண்ண வேணாம்னு சொல்லலை, அடி இப்படி இருக்கப்பா பார்த்துக்குங்க. நாங்கள் ரட்சிக்கப்பட புதுசு. நன்றியுள்ள இருதயம்னா என்ன உங்களுக்கு சொல்கிறேன், நான் புரிய வைக்கிறேன். எல்லாருமே எங்களை கேவலமாக திட்டினாங்க. இப்போ வாசிச்சோம்ல, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. எங்க அப்பா இறந்து போயிட்டாரு, பல பிரச்சனை நடக்குது. ஒருத்த வரான், காரில் உட்காந்து ஒருத்தர், அந்த மாமாவுடைய காரில் உட்காந்துருந்தேன் நான், ஆம்னி காரில். ஒருத்த வரான், அண்ணன் கூப்பிட்றாரு, நான் சரக்கு வச்சிருக்கிறாரு, வர சொல்றாரு. இன்னொரு பக்கம் நான் கொல்லி போடணும், இன்னொரு பக்கம் எல்லாம் வந்து சொந்தங்களும் திட்டுறாங்க. எல்லாமே நானும் என் மனைவி, என் பிள்ளைகள் என்ன பண்ணோம், இடம் கொடுக்கல. யாருக்கு? பிசாசுக்கு. பிசாசுக்கு இடம் கொடுக்கல. பெத்தாப்பா தான்
எங்களை கஷ்டப்பட்டு வளர்த்தாரு. நான் ஒரே ஒரு கேட்ட ஏசப்பா இந்த ஜீவன் நிச்சயத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன். ஆனால் எங்கள் அப்பா உண்மை அறியல, நரகத்துக்கு போகக்கூடாது, பரலோகத்துக்கு போகணும், அதை மட்டும் நீங்கள் பண்ணுங்க. அவ்வளோதான் ஜபம். மறுநாள் எல்லாம் பயங்கரமான ஒரு போராட்டம். நானே, என் மனைவி, என் பிள்ளைகள் அப்படியே சோத்திரத்தோடு கூட தான் இருந்தோமே தவிர, அவங்க என்ன நினைப்பாங்க, உறவு, எங்கள் அக்கா உறவு என்ன நினைக்கும், எங்கள் அண்ணன் உறவு என்ன நினைக்கும், எங்கள் அண்ணி உறவு என்ன நினைக்கும், எங்கள் சொந்த உறவு என்ன நினைக்கும், என் நண்பர்கள் உறவு என்ன நினைக்கும். இந்த உறவுகளை பார்க்கல. என் உறவு இயேசுவும் நானும், அவருடைய உறவுல எந்த ஒரு வரக்கூடாது என்று சொல்லி சோத்தத்தோடு சகிச்சோம். சுடுகாடுக்கு போனோம், ஒன்றுமே ஒரு சாங்கியமும் ஒன்றுத்துலேயும் நாங்கள் என்ன பண்ணல. இதெல்லாம் என்னது? இதெல்லாம் நன்றியாய் வாழுவதற்கான அடையாளம். நன்றியா வாழுவதற்கான அடையாளம். 4 மணிக்கு முடிஞ்சுதுமா, அடக்கம் எல்லாம் முடிஞ்சுது. அன்னைக்கு 6:30 மணிக்கெலாம் நாங்கள் குடும்ப சர்ச்சில் அந்த ஊழியத்துக்கு போயிட்டோம். 8 மணிக்கு எல்லாரும் சாக்கு, எல்லாம் நினச்சிட்டாங்க வரமாட்டாங்க அப்படின்னு நினச்சாங்க. நாங்கள் இதெல்லாம் என்னது? இதெல்லாம் என்னது? நன்றி, நன்றியுள்ள இருதயம். இன்னைக்கு வாழ்க்கை மாறணும்னா வாழ்க்கையை மாற்றவர் இயேசுதான். இயேசுதான் வாழ்க்கையை மாற்றுவார். என் வாழ்க்கையை ஒருத்தர் மாற்றாருன்னா அவருக்காக வாழ்றதை காட்டிலும் அப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்க்கையா? நான் கேட்குறேன், அப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்க்கையா? எங்க அண்ணன் சொன்னார், நீ ஞானஸ்தானம் எடுத்தோன்னே எங்கள் முகத்திலே முழிக்க கூடாது, எங்கள் முகத்திலேயே எங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது, நல்லதுக்கு வரக்கூடாது, நான் உங்கள்கிட்ட பேச மாட்டோம் எல்லாரும் சொன்னாங்க. பேசுகிற தெய்வம் இருக்குல்ல, என் கூட பேசின தெய்வம் அவங்களோட பேசுகிறோம். அவங்க ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க, அறிவாங்கல்ல, அவங்க பேசினா என்ன பேசலன்னா என்ன. விட்டோம், இயேசுவை பிடிச்சோம். இதான் இன்னைக்கு. முன்னாடி இருந்து எல்லாமே அவங்க தான் பண்ணுறாங்க சர்ச்சில். குறைஞ்சா போயிட்டோம், இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க அவங்கள என்னோட சேர்ந்து. இல்லை நன்றி என்ன ஆளுக்கேற்ற மாதிரி நடக்கிறது கிடையாது. சில பேர் அப்படியே ஆளுக்கேற்ற மாதிரி, இடத்துக்கு ஏற்ற மாதிரி, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அப்படியே மாறிடுவாங்க. இவங்க காரியம் பண்ணாங்க. எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் சோத்திர கூட்ட வச்ச சர்ச்சில் எங்கள் அப்பா பரலோகத்துக்கு போனார், இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்ட சாட்சி எனக்கு தான் சொன்னாங்க, லிடியா. அதான் கேட்டேன் நான் ஏசப்பா கிட்ட, எங்க நம்மளோட வாழ்க்கை மாறணும் அப்படின்னா எப்படி மாறும்? எப்படி மாறும்? நான் வாழ வேண்டியவர்களாக வாழாம வாழ்ற வாழ்க்கையெல்லாம் வேஸ்ட் தானே. வாழ்ற வாழ்க்கையெல்லாம் வேஸ்ட் தானே. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நீங்க இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு நீங்க போங்க. இனி நான் என்ன பண்ண மாட்டேன் உங்களை, இனி நான் உங்களை என்ன பண்ண மாட்டேன், வற்புறுத்த போறதே கிடையாது. சீரியஸா சொல்றேன் தம்பி, உனக்கு நான் சொல்றேன்டா, நீ காலை பிரேயருக்கு வரலன்னா பரவாயில்ல, உன் இஷ்டம், நீ வாழு. உனக்கு சொல்றேன், நீ காலைல பிரேயருக்கு வரலன்னா பிரச்சனை கிடையாது, உன் இஷ்டம். நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்திரியா சுத்திக்கோ, இனி என்ன வேலை பண்ணுவோம் பண்ணிக்கோ. இனி உன்னை கட்டாயப்படுத்த போறது யாருமே கிடையாது. உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன். ஆமா, உங்க இஷ்டம். நீங்க உங்களால் சர்ச்சுக்கு முடிஞ்சா வாங்க, இல்லை வராதிங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை பண்ணுங்க, எது கம்ஃபர்ட்டோ அது பண்ணுங்க, நோ இஷ்யூ. இனிமேல் நீங்க வந்து காலேஜ் ஜபத்துக்கு வந்துடுங்க. எவ்வளவு நன்மையை பெற்றிருக்கிறீங்க யோசிச்சு பாருங்க. எவ்வளவு நன்மைகளை பெற்றிருக்கிறீங்க, எவ்வளவு நன்மைகளை பெற்றிருக்கிறீங்க. ஆனா இன்னும் நான் தேவன் வைத்திருக்கிற அந்த நன்மைகளை பெறாதபடிக்கு தடை யாருன்னா நான் தான் தடை. இல்ல உங்களுக்கு எல்லாமே கஷ்டமா இருக்குல்ல, கஷ்டமா இருக்குல்ல. வாழ்க்கையை மாற்றவர் யாரு மாற்றவர் யாரு? இன்னைக்கு என்னை எங்கே வச்சிருவார் தெரியுமா ஆண்டவர்? தகுதியே இல்லப்பா, உண்மையா சொல்றேன். நான் இந்த வாழ்க்கைக்கு நான் தகுதி கிடையாது, அந்த அளவுக்கு உயர்த்தி வச்சிருக்கிறார் ஆண்டவர். என் வாழ்க்கையை மட்டும் மாத்தினாரு, எவ்வளோ பேருடைய வாழ்க்கையை மாற்றும்படியாய் தெய்வன் வைத்திருக்கிறார். என் கடன் பிரச்சனையில் எந்த ஆபீசரோ, எந்த கோடீஸ்வரனோ, இல்லை எந்த ஒரு ராஜாவோ எவனும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணல. என் கடன் பிரச்சனை யாரும் வந்து ஹெல்ப் பண்ணல, என் சொந்தக்காரங்களோ யாருமே பண்ணல. நன்றியுள்ள இருந்து சிம்பிளாக வாழ்ந்தான் அவருக்காக. சிம்பிளாக வாழ்ந்தோம். என்ன தெரியுமா? முதல் இடத்த அவர் கொடுத்தோம், முதல் கணத்தை அவர் கொடுத்தோம், முதன்மையானதை அவர் கொடுத்தோம். சிம்பிள் தான் எல்லாமே. பேர் சொன்னாங்க, எனக்கு சொன்னாங்க தசம்பாவம் கொடுக்கணும் அப்படின்னாங்க.
என்னது ஞானஸ்தானம் எடுத்த 21 எடுத்தேன் இல்ல, எடுத்த ஒரு 3-4 நாள்ல பாஸ்டர் சொல்லல, ஊழியக்காரர் சொல்லல, சகோதரர்கள் சொன்னாங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க நீங்க, இனிமே நீங்க தசமபாகம் கொடுக்கணும் அப்படின்னாங்க. தசமபாகம் என்ன அப்படின்னு, இல்ல நீங்க வாங்க சம்பளத்துல 10% சபை கொடுக்கணும். எனக்கு அப்ப எக்கச்சக்க கடன் பிரச்சனை. அப்ப என் மனைவி கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆமா பண்ண வசனத்தை காட்டின என் மனைவி மல்கியா புஸ்தகத்துல. அப்படியா? அதே மாசம் 30 இல்ல 31 சம்பளம் வந்துடும். அதிகாலை ஜபம் 1 மணி இல்ல, புளித வாக்குறது நாங்கள் எங்கே வரணும், ஐசோஸ் இந்த 100 feet ரோடில் கோட்டக் மகேந்திரா பேங்க் ஏடிஎம் இருக்கும். நான் என் மனைவி பிள்ளைகள் காலையில் அங்கே நின்று முதல்ல சம்பளம் வந்த உடனே அந்த தசம்பாகத்தை புது நோட்டு எடுத்து அந்த ஏடிஎம்ல என்ன பண்ணுவோம், ஜபம் பண்ணுவோம். சபைக்கு போய் ஜபம் பண்ணி விதைப்போம். இது எப்படி? இது அவர் சொன்னதுக்காக கிடையாது, வசனத்தை புரிய வச்சு ஆசையை விதைச்சோம். ஆலயத்திற்கு கவனிங்க, யாருடைய வாழ்க்கை மாறும், யாருடைய, நான் சொல்றேன் உங்களுக்கு எல்லாருக்கும் சிச்சுவேஷன் இருக்கு. நீங்கள்லாம் பிஸியான நாட்கள் தான், உங்களோட பிஸியான நாள் நான், உங்களோட பயங்கரமான சூழ்நிலை இருந்தேன் நான். இதை வந்தாங்களே கடந்த 3 நாள் எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தவங்க எல்லாருமே இல்ல, எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாங்க. இன்னைக்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க, ராஜா மாதிரி இருக்கிறாங்க. இங்க என் வாழ்க்கை மாறணும். நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. ஹலோ, நல்லா கவனிங்க. சந்தோஷமா அந்த தசமபாகம் விதைக்கிறீங்களா? அவர் சொன்னார்ல, என்ன சொன்னார் அவரு, இனிக்கும் ஊழியத்துக்கு ஏதாவது நான் முதல்ல நான் தான் 15 சபைகள் கட்டுக்கணும். யோசிச்சு பாருங்களேன், 15 சர்ச்சஸ். ஒரு ரவுடி மனம் திரும்பி 15 சபைகள் கட்டுறன்னு யோசிச்சு பாருங்க. இதுதான் வாழ்க்கை மாற்றம்னா. உனக்கு கோபம் வர்றதுக்கு நாய் மாதிரி பேய் மாதிரி கத்துறது கிடையாது வாழ்க்கை மாற்றம். ஏன் எனக்கு வராத கோபம், இயேசுக்கு வராத கோபம்? சாட்டை எடுத்த சபையில் இயேசுடைய கோபம் சாட்டை எடுத்து வெள்ளாசினாரு. புரியுதுங்களா? கோபம் கிடையாது. தசமபாகம் விதைக்கிறீங்களா? ஹலோ, முறுமுறுப்பு கிடையாது, கஷ்டம் கிடையாது. பாருங்க, 1 மாதம் விதைச்சிட்டு, 2 மாதம் விதைச்சிட்டு, 3ஆவது தண்டல் கட்டுறதுக்கு, ஃபீஸ் கட்டுறதுக்கு, மளிகை பொருள் வாங்குறதுக்கு, கரண்ட் பில்லை வாங்குறதுக்கு ஸ்டாப் பண்ணுறது, அது கிடையாது. ஆசையா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஆசையா விதைக்கணும். ஆலயத்துக்கு எப்படி வரணும், சந்தோஷமா வரணும். ஆலயத்துக்கு எப்படி வரணும், சந்தோஷமா வரணும். ஊழியம் எப்படி செய்யணும், சந்தோஷமா ஊழியம் செய்யணும். எப்படி கீழ்ப்படியணும், சந்தோஷமா கீழ்ப்படியணும். வசனத்தை எப்படி கேட்கணும், சந்தோஷமா. வசனத்தை என்ன பண்ணணும், வசனத்தை சந்தோஷமா கேட்கணும். கடிந்து கொள்ளுதல சந்தோஷமா ஆசையா ஏற்றுக்கொள்ளணும். வாழ்க்கை எப்படி மாறும்? யாராவது வந்து உங்ககிட்ட நீ சரியில்லைன்னு சொல்லிட்டு முகம் மேல சொல்றது யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுவாங்க நினைக்கிறீங்க நீங்க? இல்ல, யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆவியானவரை தவிர, இயேசுவை தவிர யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல முடியாது. அப்ப என்ன இருக்கணும், நமக்கு என்ன இருக்கணும், நன்றியுள்ள இருதயம் இருக்கணும். நீங்க நன்றியுள்ள இருதயம் இருந்ததுன்னா நீ அதிகாலை ஜபத்துக்கு யாரும் ஃபோன் பண்ண தேவையில்லை. உனக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார் அப்படின்னா நன்றியுள்ளவர்களா இருக்கணும். இன்னைக்கு யார் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறா யோசிச்சு பாருங்க. சபையில ஆலோசனை கொடுக்கிற ஆவியானவர்கள் நடத்திட்டு இருக்கிறார். ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் என்ன பண்றாங்களாம், சீர்கெட்டு போறாங்க. இன்னைக்கு இந்த ஜனங்கள்லாம் சீர்கெட்டு போறது காரணம் என்ன? சுய புத்தி, சுய ஆலோசனை, சுய பிடிவாதம், சுய விவாதம், சுயம். அதனால இப்படி சீர்கெட்டு கிடக்குது. உங்களுக்கு 5 நாள் கூட்டத்தை வச்சு வாழ்க்கையை மாற்றுவார் இயேசு, வருகிறவர்களெல்லாம் கொண்டு வந்து உங்களுக்கு சாட்சி சொல்ல வச்சு, எவ்வளவு பேருடைய வாழ்க்கையை மாற்றினார் என்ற சாட்சிகளை சொல்ல வச்சு, உங்களுக்கு எவ்வளோ பிரயாசம் பண்ணி எவ்வளோ ஆலோசனைகள் ஆவியா நடந்து கொண்டிருந்தா நமக்கு இருதயம் எப்படி இல்லை, தேவையில்லை. நன்றி உள்ளவர்களுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். நன்றியுள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். இஸ்ரவேல் நன்றி இல்லாதவங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு நன்றியுள்ள இருதயம் இருந்ததுன்னா
வாழ்க்கை டாப்பில் கொண்டு வந்துடுவார் ஆண்டவர். நன்றியுள்ள இருதயங்களுக்கு உணர்த்த தேவையில்லை, குத்த தேவையில்லை, ஃபோன் பண்ணி ஃபாலோ பண்ண தேவையில்லை. உனக்கு ஆராதனை வருவதற்கு, ஜெபம் பண்ணுவதற்கு, வேதத்தை வாசிப்பதற்கு, நீ தசமபாகம் கொடுப்பதற்கு, ஊழியம் செய்வதற்கு உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. கிடையாது. சாக்கு போக்கு கிடையாது. நீ செத்தாலும் தேவாலயத்தை வந்து சாவேன்ற ஒரு தீர்மானத்தில் வாழுவ. நன்றியுள்ளவர்கள் தேவனுக்கு பிரியமாய் நடப்பதற்காக தங்களுடைய வாழ்க்கையை ஒழுங்கு செய்து கொள்ளுவார்கள். நன்றியுள்ளவர்கள். நன்றி இல்லாதவர்கள் தேவனுடைய காரியங்களை எப்படி நழுவலாம் என்று சொல்லி திட்டங்களை தீர்த்துவார்கள். புரியுதுங்களா உங்களுக்கு? திட்டங்கள் தீர்த்தோட வாழ்க்கை மாறுமா? மாற்றம் வருமா? மாற்றம் வருமா? இப்போ ஒரு வேளை இந்த சீமோன் எல்லாம் நிரம்பின பிறகு உலகத்தோட போயிருந்தா இன்னைக்கு பேசப்பட்டிருப்பானா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை மாறணும்ன்றது ஆண்டவருக்கு ஆசை தான். உங்களுக்கு ஆசை இருக்கா? அப்போ வாழ்க்கை மாறணும் அப்படின்னா நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, எங்களுக்கு ஊழியக்கார் ஒரு ஃப்ரேம் ஒன்று கொடுத்தாரு. அதில் போட்டிருக்குது, உன் வார்த்தை மாறினால் உன் வாழ்க்கை மாறும். உன் வார்த்தை மாறினால் வாழ்க்கை மாறும். இன்னைக்கு கணவர் ஒரு மாதிரி பேசுறாரு, மனைவி ஒரு மாதிரி பேசுது. ரெண்டு பேருமே சர்ச்சுக்கு வரவங்க தான். ரெண்டு பேரால தேவனுடைய வார்த்தையை பேச முடியல. தேவனுடைய வார்த்தையை பேச முடியல. அப்ப என்ன ஆகுது? என்ன ஆகுது? தேவன் உனக்கு முன்பதாக வைத்திருக்கிற பந்திய நீங்க ஒருமனப்பட்டு எட்டி வதிக்கிறீங்க. ஆமா, விட்டு கொடுக்கிற எண்ணமே கணவனுக்கு இல்லை, மனைவிக்கும் இல்லை. அப்படி எப்படிதான் பெத்துக்குதுன்னு தெரியல. அதுல ஒரு மனம் வருது. தேவனுடைய பிள்ளைகளாய் பிசாசு என் மனைவி மூலமா பேசுறான், கணவர் என்ன பண்ணணும்? விட்டுடணும். பிசாசு என் புருஷன் மூலமா பேசுறாரு, மனைவி என்ன பண்ணணும்? உன் பிசாசு பெருசா என் பிசாசு பெருசா? நீயா நானா? தேவ பிரசனம் வேலை செய்ய வேண்டிய இடத்துல பிசாசுக்கு இடம் கொடுத்துடுறோம். பிசாசுக்கு இடம் கொடுத்துடுறோம். பிசாசு உன்னை பலவீனப்படுத்துவான். பிசாசு உன்னை அடிமைப்படுத்துவான். பிசாசு உன்னை குறைவுகளை, பிசாசு உன்னை இழப்புகளை, பிசாசுடைய வேலை இதெல்லாம். ஆனா இயேசு அப்படி கிடையாது. நீ இழந்து போனது எல்லாமே திரும்ப கொடுப்பார். when you are ready to thankful heart. நன்றியுள்ள இருதயத்தோட கூட யாரால வாழ முடியுமோ வாழ்க்கை தலைகீழ மாறிடும். வாழ்க்கை தலைகீழ. இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்றேன், அநேக இடங்கள் நான் பிரயாணப்பட்டிருக்கேன். ஏதோ சாமுவேலுக்கு தெரியும், பிரதர் பாஸ்டருக்கு, பாபு ஜோசப் தெரியும், சாமுவேலுக்கு தெரியும், மோசஸ் தெரியும், யோவானுக்கு தெரியும். இது வரைக்கும் நான் போன எல்லா இடங்களிலும் என்னுடைய சொந்த செலவுல தான் போவேன். யாருக்குமே என்ன பண்ண மாட்டேன், இடர்கள் கொடுக்க மாட்டேன். ஒரு சில இடத்துல 10,000 ரூபாய் செலவாகும், ஒரு சில இடத்துல 15,000 ரூபாய் செலவாகும், ஒரு சில இடத்துல 20,000 ரூபாய் செலவாகும், ஒரு சில இடத்துல தேவைப்பட்ட ஆண்டு ஒரு அமௌண்ட் கொடுத்துடுவான்னு சொல்லுவாரு. ஐ எம் ரெடி ஃபார் எனிதிங், ஐ எம் ரெடி ஃபார் எவ்ரிதிங். ஏன்? எனக்கு அவர் தான்ப்பா கொடுத்தாரு. எனக்கு அவர் தான் கொடுத்தாரு. அவரு கொடுத்தது கொடுக்கறதுல எனக்கு என்ன குறை? என் வாழ்க்கைய மாத்தினாரு, என் வாழ்க்கைய மாத்தினாரு அவருக்காக தானே. அப்போ எனக்கு என்ன தடை? என்ன? தட் இஸ் நாட் ட்ரூ கிறிஸ்டியன் லைஃப். நான் சொல்றேன் உங்களுக்கு எல்லாருக்குமே. இனிமே யாரும் அந்த தம்பியை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ண விருப்பப்படல. நீங்களாம் உண்மையிலேயே உங்களோட வாழ்க்கையை மாறணும் விரும்பினீங்கன்னா இன்று நன்றியுள்ள இருதயத்தோடு கூட வாழ நீங்க பழகிக்கங்க. நன்றியுள்ள நீங்க யாராவது உங்களுக்கு உதவி செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு நீங்க நன்றி சொல்லிட்டீங்க அப்படின்னா அடுத்த வாட்டி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்க கேட்காமலே உதவி செய்வாங்க. இந்த உலகத்துல இல்ல, கேட்காமலேயே உதவி செய்வாங்க. இல்ல செய்வாங்களா, செய்ய மாட்டாங்களா? ஆனா நீங்க நன்றி சொல்லணும், என்ன பண்ணுவாங்க? சொல்லி காட்டுவாங்க. நான் தான் உதவி செஞ்சேன், நான் தான் கொடுத்தேன், நான் தான் பண்ணேன். என்ன பண்ணல? என்ன பண்ணல? நன்றியே சொல்ல. இது இப்படி இருக்கிறது நான் தான் காரணம் ஊரெல்லாம் சொல்லுவாங்க.
ஆனா இன்னைக்கு ஒரு சம்பவத்தை நான் சொல்லி முடிச்சிடுறேன். இன்னைக்கு நான் நன்றியோட இருப்பேனா? இனி நன்றி உள்ளோனா வாழ வேணாம். உங்க கையை பார்க்கலாமா? நானு அம்மா, நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், நல்லா கவனிங்க. இயேசு நன்மை செய்கிறவர். இயேசு நன்மை செய்கிறவர். இயேசு நன்மை செய்கிறவர். ஆனால் நன்மை செய்கிறவர் நம்ம கிட்ட வெள்ளியோ பொன்னோ ஆஸ்தியோ அந்தஸ்தோ எதுவுமே எதிர்பார்க்கல. அவர் எதிர்பார்க்குற காரியம் என்ன தெரியுமா? வாசிங்க, லூக்கா எழுதின புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில். லூக்கா 15 வாசிங்க. இங்க ஒரு சம்பவம். இயேசுவை பார்க்கறதுக்காக ஒரு 10 குஷ்டரோகிகள் வராங்க. இயேசுவை பார்க்கறதுக்காக 10 குஷ்டரோகிகளும் இயேசுவை நோக்கி கேட்கிறாங்க, இயேசுவே எங்களுக்கு இறங்கும், எங்களுக்கு என்ன பண்ணு, குணமாக்கும், எங்களுக்கு விடுதலை தாங்க. 10 குஷ்டரோகிகள் கேட்கிறாங்க. வாசிமா. அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமான 10 பேருக்கு என்ன பண்றாரு இயேசு? என்ன பண்றாருமா? 10 பேருக்கு என்ன பண்ண? வசனத்தை வாசிப்போமா? பாருங்க, வசனம் சொல்லுது 12 அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்தில் நின்று, இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். எத்தனை பேருமா? 10 பேர். சொல்லுங்க, 10 பேர் என்ன ஆயிடுச்சு? சுத்தமாயிட்டாங்க. 10 குஷ்டரோகிகள் என்ன ஆயிட்டாங்க? சுத்தமாயிட்டாங்க. இப்போ வாசிமா. அவர்களில் ஒருவன், அவர்கள் 10 பேர்ல ஒருவன் மாத்திரம் என்ன பண்றான்? அவன் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தினான். திரும்பி வந்து இயேசுவை பார்க்கறான். 10 பேருக்கு தேவன் என்ன பண்ண? சுகத்தை கொடுத்தாரு. வார்த்தை மாத்திரம் தான் இயேசுவை தேடி வந்தான். வந்து தேவனை மகிமைப்படுத்துறான். வசனம் சொல்லுது, அவருடைய பாதத்தருகே முகங்கு பூர விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். நன்றி செலுத்துறான். என்ன செலுத்துறான்? நன்றி செலுத்துறான். ஸ்தோத்திரம் என்ன? நன்றி. எங்க உட்கார்ந்துட்டு? அவருடைய பாதத்தருகே உட்கார்ந்து தலைக்கு பூர விழுந்து ஸ்தோத்திரம் செலுத்துறான். அவன் சமாரியனா இருந்தான். அப்பொழுது இயேசு, கவனிங்க, இவ்வளவு நாள் பிரசங்கத்தை கேட்டீங்கல்ல, இங்க நிறைய பேருக்கு சில ஆவி வேலை செஞ்சிருக்கும். இப்ப அந்த ஆவி எல்லாம் வெளியே போகணும். இப்போ வாசிங்க. அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா? என்ன கேக்குறாருமா? சுத்தமானவர்கள் யார் கேக்குறா? இயேசு யார கேக்குறாரு? 10 பேர் சபைக்கு வந்தீங்க, 10 பேர் குஷ்டரோகத்துல வந்தீங்க, 10 பேருக்கு நான் சொஸ்தமாக்குனேன். இவன் வந்து நன்றி சொல்றான், தேவனை மகிமைப்படுத்துறான், பாதத்துல விழுகிறான். இயேசு அவனை பார்த்து கேட்கிறாரு, ஏய் சூப்பர்ரா, ஓகேடா, டேக் கேர்டா. அப்படி சொல்லல. நான் 10 பேருக்கு என்ன பண்ணேன்? 10 பேரை நான் சொஸ்தம் பண்ணேன்னு, மீது 9 பேர் எங்க? இப்ப புரியுதா? ஆண்டவர் உங்களுடைய ஆஸ்தியை கேட்கல, அந்தஸ்தை கேட்கல, பொண்ணை கேட்கல, வெள்ளியை கேட்கல. அவர் கேட்கிறது நன்றியுள்ள இருதயம் உள்ளவர்களை இயேசு எதிர்பார்க்கிறார். யார் எதிர்பார்க்கிறாரு? நன்றியுள்ளவர்களை இயேசு எதிர்பார்க்கிறாரு. என்ன சொல்றாரு அவரு? மீதி 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒளிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி எதிர்பார்க்கிறாருல்ல. அங்க இயேசு எதிர்பார்க்கிறாருல்ல. மத்தவங்க எல்லாம் காணுமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். இந்த 10 பேர்ல இவன் விசேஷவனாய் மாறிட்டான்.